ஜோதி அவர். மாண்புமிகு முதல்வர் அவர்களை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். 100 ஆண்டு கண்ட இந்த மாமன்றத்தில் 16வது சட்டமன்ற பேரவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு என்னுடைய அறிமுக உரையை துவங்குகின்றேன். செய்யாருக்கு புதிய சிப்காட் கொண்டு வந்து அவர் திருக்கரங்களால் திறந்தார். அதன் விளைவாக 50,000க்கும் மேலான குடும்பங்கள் வாழ்வாதாரங்கள் பெற்று உங்களை வாழ்த்தி கொண்டு இருக்கின்றனர். நமது முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்றதும் ஆளுநர் உரையில் 12,000 பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் புதிய தொழிற்சாலையை தொடங்க அனுமதி அளித்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனையை முற்றிலும் அகற்றிட வகையில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தினை எங்கள் மாவட்டத்துக்கு அளித்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர், சங்கம் சட்டமன்ற உறுப்பினர், கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர், வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் சார்பாக அனைத்து மாவட்ட மக்கள் அனைவர் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு முதல்வர் அவருடைய ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கொரோனா என்னும் கொடிய வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ வசதியை துரிதப்படுத்தி பல கோடிக்கணக்கான மக்களை காப்பாற்றினார். அத்தகைய தாயுள்ளம் கொண்ட மாண்புமிகு முதலமைச்சரை பெற்றிருப்பது நமக்கெல்லாம் பெருமை அளிக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செய்யாறு தொகுதியின் கோரிக்கைகளை உங்கள் முன் வைப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். செய்யாறில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது. மருத்துவமனையில் பணியாற்றிட போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள் இல்லை. மேலும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ற மருத்துவ சாதனங்கள் இல்லாத காரணத்தால் நோயாளிகள் சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. மருத்துவமனையில் டயாலிஸ் செய்து கொள்ளும் வசதி இல்லாததால் நோயாளிகள் மிகவும் துன்பத்திற்கு ஆளாகிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மக்களை தேடி மருத்துவம் என்ற சீரிய கொள்கையுடன் செயலாற்றி கொண்டு வருகிறார். ஆகவே எங்கள் தொகுதிக்கு மேலே உள்ள கோரிக்கையை செய்து தருமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செய்யாறு தொகுதியில் இஎஸ்ஐ மருத்துவமனை அமைத்து தருவதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளார். எனவே செய்யாறு பகுதியில் இஎஸ்ஐ மருத்துவமனை புதிதாக அமைத்து தர வேண்டுமாய் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வெம்பாக்கம் வட்டார மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதற்கு தேவையான கட்டிடங்கள், மருத்துவர்களை நியமித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். செய்யாறு தொகுதியில் டாக்டர் கலைஞர் அவர்களின் திருக்கரங்களால் திறக்கப்பட்ட அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரியின் தமிழகத்திலேயே அதிகமாக 6,726 மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். இந்த வளாகத்தில் போதுமான இடவசதி உள்ளதால் பெண்களுக்கென தனியாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைத்து தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். செய்யாறு சிப்காட் பகுதியில் புதிதாக காவல் நிலையம் அமைத்து மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கை வேணுமாய் மாண்புமிகு முதல்வர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செய்யாற்றில் மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாகவும் தொழிற்பேட்டை உருவானதின் காரணமாகவும் போக்குவரத்து மற்றும் வாகன நெரிசல்கள் உண்டாவதால் பழைய பேருந்து நிலையத்தில் வாகனங்கள் சென்று வர சிரமமாக உள்ளது. எனவே செய்யாற்றில் புதிதாக பேருந்து நிலையம் அமைத்து தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, செய்யாறு என்ற பெயர் சிறப்புடைய காரணமே திருவோத்தூர் என்னும் புகழ்பெற்ற பெயரினால்தான். வரலாற்று சிறப்பும் புராண சிறப்பும் பெற்ற திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஆண் பனையை பெண் பனையாக மாற்றி சிறப்பு தேவஸ்தானம் பாலகூஜம்பை வேதபுரீஸ்வரர் என்னும் திருக்கோயில் இந்நகரில் புகழ்பெற்ற பக்தர்களால் இன்றும் போற்றப்பட்டு வருகிறது. இத்தகைய திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு விழா அரசு சார்பில் செய்து தரவும், மேலும் இக்கோவிலின் சிறப்பினை அனைவரும் அறிந்திடும் வகையில் அரசு சுற்றுலா தலமாக அறிவிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பள்ளி கல்வித்துறை சார்பாக சில கோரிக்கைகளை முன்வைக்க விரும்புகிறேன். செய்யாறு கல்வி மாவட்டத்தில் செய்யாறு, வெம்பாக்கம், அணக்காவூர் ஆகிய ஒன்றியங்களில் மாணவர்கள் அதிகமாக படிக்கும் மேல்நிலை, உயர்நிலை, நடுநிலை மற்றும் தொடக்கப் பள்ளிகளில் மாணவர்கள் அமர்ந்து படிக்க போதுமான வகுப்பறைகள், கட்டடங்கள் வேண்டி கோரிக்கை வருகின்றன. மேலும் பள்ளியில் பாதுகாப்பிற்கு சுற்றுச்சுவர்களை அமைத்து தருமாறு
கேட்டுக்கொள்கிறேன். அணக்காவூர் ஒன்றியத்தில் சேத்தரை உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தி தர வேண்டும். அதேபோல் அளத்துறை கிராமத்தில் உள்ள நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தி தர வேண்டுமாய் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். செய்யாற்றின் குறுக்கே 6 கிலோமீட்டருக்கு ஒன்று என்ற விதத்தில் தடுப்பணைகள் கட்டித்தந்து நீராதாரங்களை வளப்படுத்தி கொடுத்தால் இப்பகுதி விவசாய பெருமக்கள் பெரும் நிம்மதி அடைந்து விளைச்சலை பெருக்குவார்கள். எனவே தடுப்பணைகளை கட்டி கொடுக்குமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சுமார் 13,400 பேர் மின் இணைப்பு வேண்டி காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விவசாயிகளுக்கு விரைவில் மின் இணைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். செய்யாறில் சிப்காட் தொழிற்சாலை மற்றும் விவசாயிகளின் நலன் கருதி மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் செய்யாறு கோட்டத்தில் மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் அமைத்திட தாங்கள் வாயிலாக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆட்சியாளர்களால் திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் ஜல்ஜீவன் மிஷன் என்னும் ஒன்றிய அரசின் திட்டத்தில் சரிவர திட்டம் போடாமல் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு எந்தவித குடிநீர் ஆதாரங்களை உருவாக்காமல் மேநீர் தேக்க தொட்டிகள் கட்டாமல் ஏற்கனவே இருந்த பைப் லைன்களில் தனிநபர் குழாய் வால்வுகளை பொருத்தப்பட்டு பேக்கேஜ் சென்டர் விடப்பட்டது. இதில் பல முறைகேடுகள் நடந்துள்ளது. இதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சரியான முறையில் திட்டம் சிறப்பாக செயல்பட மாண்புமிகு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செய்யாறு தொகுதிக்கு உட்பட்ட நீர்வள ஆதார அமைப்பின் கீழ் வெம்பாக்கம் ஒன்றியத்தில் உள்ள மட்டும் 96 ஏரிகள் காஞ்சிபுரம் கீழ்ப்பாலாறு வடிநில உபக்கோட்டத்தில் கீழ் இறங்கி வருகிறது. இதை நிர்வாக நலன் கருதி அதை திருவண்ணாமலை மாவட்டம் உபக்கோட்டத்தில் இணைத்து தருமாறு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மிக பெரிய ஏரியான மாமண்டூர் ஏரிக்கு நீர்வரத்து ஆதாரத்தை பெருக்க பாலாற்றின் வடஇலுப்பை கிராமத்தில் அருகே தடுப்பணை கட்டி நீரை ராஜகால்வாய் மூலமாக தண்ணீரை கொண்டு வந்து ஏரியை நிரப்ப வேண்டுமாய் பேரவைத் தலைவர் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். தஞ்சாவூருக்கு அடுத்தபடியாக அதிக நெல் விளைச்சல் ஈட்டி தரும் தொகுதியாக செய்யார் விளங்குவதால் அங்கே ஒரு வேளாண்மை கல்லூரியை அமைத்து தருமாறு மாண்புமிகு முதல்வர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.